உலகத்தையனா தரணம் எனது வழங்கும் ஒன்னமோ நாராயணா. புரகசயனா சரணம் எனது குந்தருடருடும் கோநாமோ நாராயணா. புரகசயனா சரணம் எனது குந்தருடருடும் கோநாமோ நாராயணா. உலகளந்த மலர்ந்தீர்களிங்கிடவே உலகளந்த மலர்ந்தீர்களிங்கிடவே நமொடுத்தனாரா நளின பாபா இதயம் பாபம் நமோ நாராயணா. உலகளந்த மலர்ந்தீர்களிங்கிடவே உலகளந்த மலர்ந்தீர்களிங்கிடவே நமொடுத்தனாரா நளின பாபா இதயம் பாபம் நமோ நாராயணா. புரகசயனா சரணம் எனது குந்தருடருடும் ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் குற்றிடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் குற்றிடும் அறக்கரையை சக்கரம் உக்கிரம் முற்றிடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சந்தரித்திடும் ஓம் நமோ நாராயணா. புரகசயனா சரணம் எனது குந்தருடருடும் ஓம் நமோ நாராயணா. பச்சகுருமபதார் வாமனே பக்த ரட்சத பேர் உண்டு நாயகனியே. மச்சகுருமபதார் வாமனே பக்த ரட்சத பேர் உண்டு நாயகனியே. அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுண்ட அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுண்ட அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுண்ட பச்சவி குந்த பச்சவி குந்த குந்தன் மதமே திறந்தோள் வேண்டதிகுதுவே. புரகசயனா சரணம் எனது குந்தருடருடும் ஓம் நமோ நாராயணா. நாராயணா நாராயணா. நாராயண நமக்கு நமோ நாராயண நமக்கு ஹரிமோ நமோ நாராயண நமக்கு. காரணத்தின் தத்துவத்தை கருத்தில் கொண்டு கலகக்காரன் நாரதன் பெயரை கொண்டதான் அதிகாரி எழுந்து இத்திகரம் அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு சுருதின் கண் முடிவரும் பெண்ணை தூய மொழி புலவர் உள்ளதாமும் விருது பெருவை என்றும் வெற்றி கண்டுடைய வாழ்த்திட வந்தேன். பருதிகே மாணவே பொன்சை பேரொழி கதரையை கருது நினை வணங்கிட வந்தேன். கதர்கொடுப்பான் கோங்காடு தீசத்தின் பகவானை பிணைந்து மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி ஆகாய அமர்கமாக இந்த பூலகம் வந்து கொண்டிருக்கிறேன். எமது திருவிழோ ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யப்பட்டால் எனது சரசாகப்பட்டது 1800 அப்பேற்பட்ட சாபத்தின்படி கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கழகம் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால் அது கழகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடியவன் உருவாய் அருவாய் உளதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குணை என்ற கந்த கடவுளுக்கு சொந்தமான இந்த இடத்திலே அந்த கந்த பெருமானை வணங்கி அவரோடு இணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு நாராயணா. பனையம்பட்டியைச் சேர்ந்த கனகராஜ் லாவண்யா குடும்பத்தார் சார்பாக இங்கு நாரதன் எடுத்துக் கொடுக்கும் அன்பு மாப்பிள்ளை வெங்கடேசன் அவர்கள் 101 ரூபாயும், நன்றி அவரோட அண்ணன்
காளீஸ்வரன் மிருதங்க வாசி கொண்ட பேர் நாரதோட அண்ணன் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு ஒழுங்கு பிரிவுபடுத்திய அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி 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 நன்றி. ஊரும் பழனியப்பா அவர் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகிறோம் எங்கள் ஆறுதலை சாவியப்பா. ஊரும் பழனியப்பா பழனியப்பா அவர் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகிறோம் எங்கள் ஆறுதலை சாவியப்பா. வாழ்வுக்கு துணை இருக்கும் வடிவேலுக்கும் மனம் இருக்கும். வாழ்வுக்கு துணை இருக்கும் வடிவேலுக்கும் மனம் இருக்கும். உன் காலுக்கும் விழி இருக்கும் உன் காலுக்கும் விழி இருக்கும் அது கருணையில் வழி நடக்கும். பழனியப்பா பழனியப்பா அவர் பேரும் பழனியப்பா பழனியப்பா ஆறுதலை கூற வந்தார் எங்கள் ஆறுதலை சாவியப்பா. மனமென்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும். மனமென்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும். கல்தாவும் காலடிக்கே காவடிகள் கோடி வரும். ஊரும் பழனியப்பா அவர் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகிறோம் எங்கள் ஆறுதலை சாவியப்பா. அழகல் ஒருவன் என்றால் அவனை முருகன் என்போம். அழகல் ஒருவன் என்றால் அவனே முருகன் என்போம். முருகன் குழந்தை என்றால் முத்துக்குமரன் குழந்தை என்றால் தமிழில் தந்தை என்போம். ஊரும் பழனியப்பா பழனியப்பா அவர் பேரும் பழனியப்பா ஆறுதலை கூற வந்தார் எங்கள் ஆறுதலை சாவியப்பா. ஆறுதலை வேண்டுகிறோம் எங்கள் ஆறுதலை சாவியப்பா. அருவும் உருவாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி விளம்பதர்மினியாக கருணை குறுமுகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் விதித்தனன் உலகம் உய்ய என்ற கந்தக்கடவுளை அணைஞ்சுவிட்ட போதிலும் கூட ஆமாம் அதனால முருகன் பாட்டு பாடம் இப்படி அந்த ஆமா சிறப்பான இடம். எங்கெல்லாம் முருகனுடைய திரு ஆலயங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சூரசம்ஹார விழா. இன்று திருக்கல்யாணம். அதனால திருக்கல்யாணம் பொதுவாக முருகப்பெருமானுக்கு நடத்துகின்றது எப்பொழுதுனா பங்குனி மாதத்தில் தான் திருக்கல்யாணம். திருப்பரங்குன்றத்தில் தெய்வானைமையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் வந்தது பங்குனி உத்திர நன்னாள் அன்று. ஆனால் நாளைக்கு திருக்கல்யாணம் எல்லா ஆலயங்களும் சிறப்பாக இன்று நடக்கும். அதை பற்றி அப்புறமா பேசுவான். சிறப்பான இடம் அரியவரான மகிழ்ந்து பெற்ற சர்வநாமம் என்ற அரியரசுதன் ஐயன் ஐயப்பனை வணங்கி பிறகு வழி தேடுவோம் கழகத்திற்கு நாராயணா. எடுத்தா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஓஞ்சி பட்டாருன்னு அடிச்சிடணும். அப்போ தான் அந்த கவனம்லாம் நம்ம பக்கம் திரும்ப. யார் பாது மறுபடியும் முருகன் பாட்டா பாடுவான். முருகனை பாடுறது தான் அவருடைய அருள் இல்லாமல் ஞான கடவுள் முருகன் ஞானமே வடிவானவர். அவரை பாடுவதை விட வேற வேலை என்ன இருக்கு? புரியல. பாடுறேன் இருங்க. சாமி பாட்டை பாடிட்டு வந்தமே எல்லாம் தெய்வத்தோட நிலையில இல்ல, தாண்டி எல்லாம் வேற ஒரு சிந்தனையில் அறிய. 145 பட்டமங்கலத்தை சேர்ந்த பாம்பு அண்ணன் அவர்கள்
51 ரூபாய் அன்பளிப்பு எடுத்துள்ளார்கள் நன்றி, நன்றி. நாரதர் அவர்களுக்கு. அன்படி பள்ளிங்க அன்பு உள்ளதற்கு நன்றி. இன்றைக்கு கிடந்த வணக்கம் பாம்பு அன்னார் அவர்களுக்கு நன்றி. என்ன பாட்டு? முருகன் பாட்டு. என்ன பாட்டு? உள்ளத்தில் நீ இருக்கவா? இல்ல உள்ளத்தில் நல்ல உள்ளமா? என்ன பாட்டு? நல்லத்தில் உள்ள உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் கர்ணன் படத்துல சாமி பாட்டு கேட்டியா? இல்ல மச்சான். என்ன பாட்டு? சாமி பாட்டா? முருகன் பாட்டா? முருகன் பாட்டா? கர்ணன் படத்துல உள்ள பாட்டு. உள்ளத்தில் நல்ல உள்ளமா? சரி, என்ன பாடுறான் பாருங்க. உள்ளத்திலே நீ இருக்கவா? இந்த ஆளுக்கு ஒரு பாட்டா சொல்றிய? நல்ல அவர் வந்து நல்லத்தில் உள்ளங்கிறாப்புல நல்ல ஆளு பார்த்து சொல்லி விட்டுருக்கீங்க. சரிங்க தலைவா, நான் பாடிக்கிறேன். பை உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கன் பாறையா, கடைக்கன் பாறையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கன் பாறையா, கடைக்கன் பாறையா. தெய்வம் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா, வாழின் நலமனைத்தும் பெறகருள்வாய் முருகையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா, வாழின் நலமனைத்தும் பெறகருள்வாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கன் பாறையா, கடைக்கன் பாறையா. நன்றி 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 நன்றி. அரிய மரணம் மகிழ்ந்து பெற்ற சிரமணாம என்ற அருகர சுதன் ஐயன் ஐயப்பனை வணங்கி அன்பு நாடகத்தை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த கலைஞர்கள். எப்பொழுதுமே கலைஞர்களுக்குன்னு இயற்கையாகவே ஒரு சில பேருக்கு ஒரு சில திமிரு மண்டக்கணம்லாம் இருக்கும். இந்த வந்த வழி இருக்குல்ல, நாம் போகின்ற பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பாதையை மறப்பவர் உலகிலே எவரும் வெற்றி பெறுபவராக இருக்க முடியாது. அப்படியாக நாம் அந்த வழியை திரும்பி பார்த்தவர்கள்லாம் உலகிலே மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த வகையிலே நாங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பாடகர் அன்பு அண்ணார். ஆமாம், உறவுக்கு எங்கள் அப்பா மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுக்குவா, நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டு பழகிட்டோம். ஒரு மிகச்சிறப்பான நாடக நடிகருடைய பிள்ளை அவர், கர்ணன் அப்படின்னு சொல்லி. அப்பா பெரிய நாடகர், இதை விட ஒரு நாதஸ்வர வித்வான், அப்படி தானே? ஆமாம், அது மிகச்சிறந்த அதான் அந்த அந்த கலைஞருடைய பிள்ளைங்கிறதுனால தான் அந்த கலை மீது அதீதமான ஒரு பற்று. ஆமாம், இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக நல்ல கலைஞர்கள் இந்த நாடகத்தை வந்து நாம் கட்டாயம் பார்க்கணுங்கிறதற்காக புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணார். அவர் ஒருத்த நாட்டில் இருக்கார். கர்ணபிரபாகரன் மிகச்சிறப்பான பாடகர். எல்லா வகையும் எந்த விதமான பாடல்கள் இருந்தாலும் சரி, ஒரு சினிமா பாட்டாக இருக்கட்டும், ஒரு கிராமிய பாடலாக இருக்கட்டும், அந்த பாடலுக்கு என்ன தொனியோ, ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விதமான தொனி இருக்கும். இந்த வகையில் மிகச்சிறப்பாக கலைஞர்கள்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சிறப்பான பாடகர் அன்பு அண்ணார் கர்ணபிரபாகரன் அவர்களும், மற்றும் அன்பு தம்பி என்னுடைய அன்பு மகன் விஜய் டிவி வரையும் சென்று தன்னுடைய புகழை பாருங்க, அந்த பெருமை. அங்கே விஜய் டிவிக்கு போனாலே ஒரு பெரிய புகழ் இருக்குது. ஆனால் அங்கே போயிட்டு இங்கே கீழே வந்து உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு இருக்கானா, அதுதான்
அவனை தான் ஒரு மிக சிறந்த கலைஞனாக வாழ்க்கையில் உயர முடியும். அன்பு மகன் தொண்டி நண்டு பாலா அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கெல்லாம் ஒரு உற்ற தோழன்னா எப்படி இருக்குன்னா கஷ்ட காலங்களில் கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஆமாம், அவரோடு யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் மேலே பெருகுவதற்கு என்ன வழியோ அப்படியான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அன்பு தம்பி சடையம்பட்டியை சேர்ந்த கணேசன், ஒளிப்பதிவாளர் கணேசன் அன்பு தம்பி அவர்கள் மற்றும் இந்த வந்திருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்திலிருந்து இருக்கக்கூடிய எனக்கு அனைத்து உறவுகளுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நான் அந்த பக்கம் வந்தாலே தெரியும். நீங்கள்லாம் ரொம்ப அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரும் இவங்களுக்கெல்லாம் நான் உங்களை சொல்லணும். அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய நல்ல கலைஞர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாகவும் நடிகர்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி. அன்னை முதல்ல பாடினார்ல, அவரே பாட்டாக பாடினார் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் முதல்ல பாடும் பொழுது கருவாச்சின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே அதில் சேர்ந்தது மாதிரியே அதே ராகத்தில் அந்த ராக ஆலாபனை சிவரஞ்சனி ராகத்தில் அதே சேர்ந்த மாதிரி ஒரு பாடல். அண்ணன் ரொம்ப நல்லா பாடுவார். நானும் இந்த பாட்டேன். ஏன்னா அந்த பாடல் நான் கேட்குறேன், நீங்கள் வந்திருக்கீங்க தம்பி பாடுவீங்க அப்படின்னு. நீங்கள் என்னை விட நல்லா பாடுவீங்கண்ணே அந்த பாட்டை. ஆமாம், நிறைய அந்த பாட்டுன்னு ஒரு நிகழ்வு நடந்துச்சுல, அதே தான் போய் பாடியிருக்கிறார் மிகச்சிறந்த பாடகர். இப்போ இந்த இடத்துல அந்த ஐயப்பனை நான் தொழ வேண்டும் என்று பார்த்தால் ரவி அறியும் அரணும் மகிழ்ந்து பெற்ற செல்வனாம் அவன் ஆதிபராசக்தி மகிழ் மைந்தனாம் அவன் இணையில்லாத தெய்வம் அவன் இன்பம் அளிப்பவன் ஈடில்லாத சபரிமலை வாழும் எங்கடையப்பன் உள்ளமெனும் கோவிலிலே வாழ்பவனவன் ஊழ்வினைகள் மாய்த்து விடும் உத்தமனவன் எருமேலிகளில் வாழும் எங்கள் ஈஸ்வரன் எருமேலிகளில் வாழும் எங்கள் ஈஸ்வரன் ஏறுமையில் வேலவனில் அருமை சோதரன் எங்களை எப்பன் ஏறுமையில் வேலவனின் அருமை சோதரன் எங்களை எப்பன் ஐங்கரனின் தம்பியவன் அவன் எங்கள் ஐயப்பன் ஐந்து மலைக்கரசன் அவன் எங்கள் ஐயப்பன் ஒளியாக நின்று நமையென்றும் காப்பவனவன் ஓங்கார பொருள் என்னும் வேதநாயகன் எங்கள் ஐயப்பன் அவைக்கருள் செய்த முருக சோதரன் அம்பும் வில்லும் கையிலேந்தும் அழகு பாலக எங்களை ஐயப்பனை காண வாருங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாருங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் தயவும் கருணையும் கொண்டவனையப்பன் தயவும் கருணையும் கொண்டவனையப்பன் அவையும் தந்திடும் ஆண்டவனையப்பன் அவையும் தந்திடும் ஆண்டவனையப்பன் ஐயப்பனை காண வாருங்கள் சுவாமியே சரணமையப்பா
சரணம் ஐயப்பா என்று சொல்லி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி சந்ததம் அவன் சந்நிதியை தொழ சந்ததம் அவன் சந்நிதியை தொழ ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காண வாருங்கள். பொங்கு மங்களம் எங்கும் நெருங்கிடும் சரணம் பொன்னையப்பா அம்பை வெள்ளமன கருணை வழிந்திடும் சரணம் பொன்னையப்பா உன் அன்பு கொண்டு வரும் அன்பனெங்கில் வரும் சரணம் பொன்னையப்பா அன்பு கொண்டகரம் என்று நின்பதம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காண வாருங்கள். சிறப்பான இடம் மன்னமலர்கள் வெடிந்தோடு மீறுவோடு சங்கீத செய்யானம் நன்றி நன்றி சாந்த செய்யும் எண்மீன்கள் இசை செய்வாட விரித்தாடும் எழுதோகை விந்தைகளும் எத்தனையோ என்ற பெருமைக்குரிய இந்த இடத்தை பார்க்கின்ற வேளையில் நன்றி 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 பாடிய பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பளி புழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள் அன்பளி புழங்கி அன்புள்ளதற்கு நன்றி நன்றி கலந்து வணக்கம் நன்றி நன்றி. சிறப்பான இடம் இடத்தை பார்க்கின்ற வேளையில் வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட இந்த இடத்திலே ஹலோ சரி ஹலோ ஒரு நாடகத்தை சிறப்பான முறையில் எடுத்துச் செல்வதனுடைய வேலை எதிரில் இருக்குன்னா ஒளிபரிக்கல தான் இருக்கு. இந்த வகையில் ரொம்ப நல்லா மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக ஆமாம் பாரதி ஆடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாகவே மனதார சொல்றேன் ரொம்ப அருமையாக உட்காந்து இயக்குறது இருக்குல்ல அந்த பக்கம் திரும்பி அதை வைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இயக்குனர் ரொம்ப சிறப்பாக இருக்கு. கடலும் துள்ளாது பெண்ணேன தூண்டில் போட்டால் மீனும் தப்பாது உள்ளங்கை தேனே கல்வன் தானே கல்வனை கொள்ளை கொண்ட கல்லியும் நீதானே பொன் கொண்டது உண்டு பெண் கொண்டதில்லை அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி வட்ட வட்ட பொட்டுக்காரி ஒத்துழைக்க ஒத்துக்கோ பத்த வச்ச பத்திக்கோ வாய் வடிச்ச முட்டுக்காரி விட வேண்டும் பச்சத்தை தொட வேண்டும் புச்சத்தை அதிகாலை செயலை சொல்லுபடி மிச்சத்தை விட வேண்டும் மெச்சத்தை தொட வேண்டும் புச்சத்தை அதிகாலை செயலை சொல்லுபடி மிச்சத்தை வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம் உனக்கென நானும் எனக்கென நீயும் இல்லறம் தொடரட்டும் இனிதாக என்றும் வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம் தவமின்றி கிடைத்தவர் இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நந்தா என்னிலா நாயகன் மடிகள் காண்பது சுகமே நானும் தானும்
வயலும் சாட்சி மாமாவே நான் ஓயாம ஒண்ணு எண்ணி துரும்பானமாந்தான் வடக்கால போகும் காத்தே நாளொரு நானே உனக்காக தூது விட்டு தினமஞ்சி போனே நீங்காத ஆசானோயாச்சு பூங்காத்தும் எங்க சூடாச்சு மணநாள் வந்து கூட வேணும் மாலை போட வேணும் சிலு சிலு சிலுவன காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்தின் பாட்டு கொஞ்சி கொஞ்சி அடிகளோடு கோடை தென்றல் மலர்களோடு வானவில்லை வானவில்லை வந்ததென்ன இப்போது நம்ப எல்லாம் எங்கே எங்கும் இடம் அதிகாலை நிலவே அலங்கார சிலையே புது ராகம் நீ பாடிவார் இசை தேவன் இசையில் புது பாடல் தொடங்க எனையாளும் கவியே என் உயிரே என்னை நீ காதல் பண்ணு அதெல்லாம் பண்ண முடியாது அதுதான் பன்னாட்டி போயா என்று விடமாட்டேன் இளஞ்சோலை பூத்ததா இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாடம் வண்ண கோலம் ஒரு பூந்தெங்கள் தாடாட்ட சில மேகங்கள் நீரூட்ட இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாடம் வண்ண கோலம் சொந்தங்கள் யாரோடு என்று காலம் தான் சொல்லுமா பூக்கள் இல்லாமல் பூத்தூவும் மேகம் தேதிதான் சொல்லுமா சோலை எங்கும் சுகந்தம் மீண்டும் இங்கே வசந்தம் மயங்கும் கண்கள் சொன்னால் விளங்கும் ஒரு மௌனம் தீர்ந்தது சுரியோடு சேர்ந்தது ஒரு தாளம் ராகம் சொல்ல சொந்தம் மாறுமில்ல பயமல்ல மந்திரமல்ல இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜானம் ஊமையாய் போன சங்கீதம் ஒன்று இன்று நான் பேசுதோ மேடையில்
தாராட்ட இடந்தோலை பூத்ததா என்ன ஜானம் வண்ண கோலம் நன்றி 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 ஓட காண்பது பூமுடல் விட முடுக காண்பது யோகியர் உள்ளம் வட காண்பது மன்னார் வரங்கு வருந்த காண்பது சூழலை சங்கு போட காண்பது பூமியில் வித்து விளம்பு காண்பது கிங்கனி கொத்து தேட காண்பது எல்லாரும் கட்டி திருக்குற்றால தென்னாடி நாடு என்று குற்றால குரவஞ்சி பார்க்கின்ற வழிகளே அன்று பாடினார் திருக்கூட ராசப்ப கவிராயர் என்று பெருமை மிகுந்த உறிஞ்சி நடத்தி நாம் எப்படி பாட வேண்டும் என்றால் நானும் குந்தல் பூராவை நாடி வந்த பறவை ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாடும் உனை சேருவே யாரும் நெருங்காமல் மணவாசலனை மூடுவே உருவானது நல்ல சிவரஞ்சனி உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி ராகங்களில் ஆடாவனை மோகங்களில் ஆராதனை சுதியும் லயமும் இணையும் பொழுதில் உருகும் ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி புன்னை வனத்து குயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ஏழி செய்கிறமே ஓஹோ எனக்கொரு ஜீவன் நீ வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீண்டுவேன் கானம் ஜீவகானம் ஏழேழு ஜென்ம பந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது கேடி கள்ளச்சி என்ன தெரியலையா போடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது பொண்ணு ஏன் கால் ரெண்டும் போகுது பெண்ணு நான் முத்தம் போட துடிக்கிற ஒண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற என்ன
நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன நாடும் கூதன் பூராவை ஆடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடன் செய்தடி இறகுகள் முளைத்ததடி குருதியில் நனைந்ததடி உயிரே உயிரே கதவுகளை திறக்க ஓடி வந்து சிறையில் சிக்கிக் கொண்ட வேணும்மா வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்து வழியில் மாட்டிக்கொண்டேன் நானும்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை இரத்த வெள்ளத்திலே சுமத்து சிலைப்பது சதியம்மா உடல்கள் எழுத்திட ஊருக்குள் வளருண்டு பாரும்மா உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் எவரும் சொல்லும்மா நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை வீணை எறிகிறது விரல்கள் தேகிறது நாதம் இட்டுகிறேன் வாராயோ புயலும் படுக்கிறது கடலும் கொதிக்கிறது படகு செலுத்துகிறேன் வாராயோ என்ன இழந்த பின்னும் எரிய துடிக்க என்னும் தீபமான மனமடைகிறது என்ன இழந்த பின்னும் உன்னை காக்க என் இதயமின்றி அடைகிறது வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வதே முழுமை என்பே சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பே நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை இறகுகள் முளைத்ததடி குருதியில் நனைந்ததடி உயிரே உயிரே மலைன்னு போட்டு நன்றி. கழகத்தை தேடி இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறோம். இடத்திலே கழகத்திற்கு ஏதுவாக ஏதேனும் சத்தம்
ஆளோளும் சோ அடடா அடடடடடடா என்ன அருமையான சாரீர வளமை, சிறப்பான குரல் வளம். குயில் கூட இவ்வளவு சாரீர வளமையை பெற்று இருக்கும்போது பேர்பட்ட சாரீர வளமை படைத்த பெண்மணியா இங்கு ஏன் வந்தால், எதற்காக வந்தால், அதுக்கெல்லாம் ஒருத்தர் தான் காரணம். ஒரு நாடகத்திற்கு என்னப்பா யார் 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 ஞானத்துக்கு என்னென்ன பாட்டு வருமோ அந்த மாதிரியான பாட்டு தான் பாட முடியும். சரியா? போங்க. ஏன் ராஜா கட் பண்ணிய சிறப்பான இடத்துல அருமையான சாரீர வளமை பேர்பட்ட சாரீர வளமை படைத்தவளை அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கடைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன், விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே உன்னை சேர்ந்திடாமல் வாழும் இந்த அன்பிலே. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கடைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன், விழிங்கிடாமல் உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். மோதும் பெண் சங்கு போல போதும் காதல் வண்டி பாட்டு காடும் தோறும் கேட்டு வீணை போடவும் கை நீட்டுகின்ற வேளை நூறு ராகம் கேட்கும் நோயை கூட தீர்க்கும் பாதி பாதியாக சுகம் பாக்கி நீதனின்றி தந்தாள் என ஏற்றுக்கொண்ட தேவனை கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். மாலை ஒன்று சூடும் பொன்னேணியாகும் சூடு மாதம் தேதி பார்த்து மனது சொல்லி கேட்டு வேலை வந்து சேரும் நம்பிரகமன்று தீரும் நீண்ட காலதாபம் நெருங்கும் போது போகும் காடு வீடு ஓடி நதிக்கடலில் வந்து சேரும் ஆசை நெஞ்சவிங்கே இளவடலில் வந்து வாடும் கூடலும் கூடலும் மகள் வேலை வாழ்வது காதலான் அக்கலாதை பூர்வ ஜென்ம பந்தமல்லவோ. அதிகாலை நேர கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன், வழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலேயோ உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்பிலேயோ. நன்றி நன்றி. கண்டை கொடுத்த விழிகள் கிளிமொழி வாகினூர் கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்தவாக வண்டமாமன் இவருக்கெல்லாம் அமிர்தம் என்று அளிக்கலாம் என்று பாடினார்கள். பேர்பட்ட சாரீர வளமை படைத்த பெண்மணியாலே நாம் மென்மேலும் பாடிக்கொண்டே இருக்கலாம் எத்தனை வேண்டுமானாலும். இவளை எப்படி எல்லாம் பாட வேண்டும் என்று பார்த்தால்
பாட்டு வந்துச்சு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கு பொதுவாக நான் மேடையில் எனக்கு எந்த பாட்டு என்னை கவருதோ அந்த பாட்டை தான் பாடணும்னு நினைப்பேன். ஏன்னா ரசிகருடைய மனதும் அப்படி தானே இருக்கும். நம்முடைய மனதை எது கவருகிறதோ அதைத்தான் பாடணும்னு நினைப்பேன். அது மாதிரி இப்போ புதுசாக ஒரு படத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு, நல்ல பாட்டு. நேற்று தான் கேட்டேன் அந்த பாட்டை, இன்னைக்கு பாடிடுவோன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். தீமூட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த வச்ச காட்டு பேச்சிடி தாலாட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சிடி ராசாத்தி ஓனப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி உன் சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி போடி நீ போடி மச்சிட்டு மயில மனசு போடும் மாறாப்பு மேல ஆசிரியடி பாசம் அடியே மச்சி விட்டு மயில போடும் தந்தார போச கூட்ட உடைக்குதடி வாசம் நுழைக்குதடி வாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி பாசம் எரியுதடி ஆசை வெடிக்குதடி வாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி பாசம் எரிக்குதடி என் ஆசை வெடிக்குதடி நான் சாவுரணி பிடிச்சு நான் சாவுரணி பிடிச்சு நான் சாவுரணி நீ மலையேறி போற நான் மண்ணோடு போறேன் நீ கரையேறி போற நான் கடலோடு போறேன் நீ காத்தோடு காத்தாக கனவோடு கனவாக ஒளியோடு ஒளியாக வழியோடு வழியாக எங்கேயோ போற காட்டு முள்ளாச்செடி உன் சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்செடி போற நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் தாண்டி அடியே போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுரும் ஓடுது உடம்போ வேகுது கொடுத்தி
போடும் தன்னார ஓசை உடைக்குதடி பாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி ஆசை வெடிக்குதடி என் பாசம் எரிக்குதடி பாசம் நுழைக்குதடி கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி என் பாசம் எரியுதடி. 4.5 ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கணும். மேல எடுக்கணுமா? பொன்மாங்குயிலா நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. யார் இப்போ லிரிக் எடுத்து கொண்டு கொடுத்தது? அவருக்கு தான் நன்றி சொன்னேன். ரொம்ப நன்றிண்ணே. இல்லை திடீர்னு பாடுறது தானே, ஏதாவது ஒரு சில இடத்துல மறந்து போயிடும். இன்னைக்கு இது கம்மியாக இருக்குது, நாளைக்கு என்ன பாடி ஒரு அடையாளத்தை படுத்தி வச்சிடணும். இந்த பாட்டு வெங்கடேஷ் தான் பாடுவாப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளப்படுத்திடணும். அதுவும் இந்த மாதிரியான ஒளிப்பதிவு நடக்கின்ற வேலையில். அதுக்கப்புறம் இனிமேல் அந்த பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு தான் முதல்ல பாடுறேன். இந்த பாடல் நேற்று தான் நானே கேட்டேன். அது சிறப்பான இடத்துல அருமையான சாரீர வளமை பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்த காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜபார்வையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே. வானை தொட்ட மேகம் இங்கே பூவை தொட்ட ராகம் என்ன தேனை தொட்ட வண்டு இங்கே காற்றில் விட்ட செய்தி என்ன தங்கமடை சாரணங்கள் ஊரோ எங்கு என்னை கைது செய்வார் யாரோ அன்பாய் ஒன்று தென்றல் வந்து தாராட்டுதே துள்ளும் நதி என்னை தொட்டு நீரூட்டுதே ஒரு மின்னல் கண்டேன் கண்டு கொண்டேன் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே. நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாரும் இல்லை, ஞாபகத்தை விட்டு விட்டேன் இதம் இங்கு காணவில்லை. நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாரும் இல்லை, ஞாபகத்தை விட்டு விட்டேன் இதம் இங்கு காணவில்லை. ஊமை கண்ணை பேச வைத்தார் யாரோ உள்ளத்துக்குள் உள்ளம் வைத்தார் யாரோ அன்பாய் ஒன்று தென்றல் வந்து தாராட்டுதே சொந்தம் என்று தென்றல் என்னை பாராட்டுதே பச்சை நிறப்பாய் விரித்து கச்சேரி தான் சோடைக்குள் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்த காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜபார்வையில் வெட்டவெளி கொட்டலிலே வெள்ளரி பிந்து நிக்கையிலே வேப்பமர காத்தடிச்சு நான் வேண்டிக்கிட்டேன் ஏ சாமியத்தான் வெட்டவெளி கொட்டலிலே. நன்றி. எத்தனை பாடல்கள் வேண்டுமானாலும் காலதாமதம் காரிய கேடு இருந்தாலும் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ நன்றாக நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும் என்று பாரதத்தில் கீதாபதேசம் செய்தார் நம்முடைய பாட்டன் மறந்தாமன். எப்படி என்று பார்த்தால் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான்மா மரணமீராது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தின் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும்
அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதன்றோ காண்டீபம் நழுவவிட்டாய். காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே. சொன்னவள் கள்ளல் சொல்பவள் கள்ளல் துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார். அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றடும் தூற்றுவார் தூற்றடும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எடுக நின் கைவன்மை எழுக இக்கலமடாம் சிவக்க வாழ்க. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்சாவனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய. உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா.
முருகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா சிவாஜி கணேசன் நன்றி நன்றி. காலம் முன்போன்றது கடமை கண்போன்றது என்பது பெரியோர். பாடிக்கொண்டே இருக்கலாம். எத்தனை நன்றி நன்றி. எத்தனை பாடல்கள் வேண்டுமானாலும் வருகிறார் வணக்காவலர். அவரை சந்தித்து உண்மையாவே அன்பு மைத்துனர் ரஞ்சித் மச்சான் ஜில்லா ரஞ்சித் மிகப்பெரிய தளபதி அவருடைய வெறியர் அவரே நான் எங்களுக்கு கூட சும்மா அப்படி நாடகம் பார்க்க தெரியாப்புல இருந்தாலும் அப்படி திடீர்னு தாளத்துல நான் பத்திரிகையில பேர் பார்த்த உடனே எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சேன். உண்மையா சத்தியமா அப்படித்தான் நினைச்சேன். இந்த ஆளு தாளத்துக்கு போட போறாப்புல என்ன பண்ண போறாப்புலே தெரியல, யார் பாட்டை கெடுக்க போறாப்புலே தெரியல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் உண்மையாகவே அந்த ஞானங்கிறது இருக்குல்ல. நிறைய நாடகங்கள்ல இந்த பேரும் தான் திடீராப்புல ஏதாவது ஒரு வேஷம் பண்ணலாம் கூடவே இருக்கிறாப்புல இந்த பிள்ளையார் ஒட்டி கார்த்தி. நேரம் அவர் என் கூட தெரிஞ்சதுக்கு வேஷமே போட்டுக்கலாம் மச்சான். இந்த பிரதாப் கூட சேர்ந்து எங்க அண்ணன் அவனோட சேர்ந்து சீனட்டவே திடுறாப்புல. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அந்த நாடகத்துறையோடு தன்னை சம்பந்தப்படுத்திக்கிறீங்களா? அந்த வகையில் ஒரு நாடகத்தை ஒரு நல்ல ஞானசங்கள் நாடகம் அமைக்கும் போது தான் சிறப்பாக இருக்கும். எந்த ஊருக்கு யார் வரணும், எப்பேற்பட்ட இசைக்கலைஞர்கள் வரணும். இந்த தம்பி காலண்டரே போட மாட்டான். புதுக்கோட்டையில் காலண்டர் வரனாலும் போட மாட்டான். எங்கேயும் காலண்டர் கிடையாது. இவனை நம்பி நாடகத்திலையும் போட முடியாது. வந்து அப்படி வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீ ஒருத்தன் இந்த ரூபன் ஒருத்தன் இருக்கானே, அவன் 2 பேர் இவங்களை நம்பி நாடகமும் கொடுக்க முடியாது. ஆனால் நல்ல கலைஞர்கள். பயமா இருக்கு நாடகம் கொடுக்குறது. இல்லை தம்பி, நான் உன்னையே சொல்லலை, அவனை சொல்லலாம், தப்பு இல்லை. இந்த அடிக்கிறான் பிரதாப் எங்க அண்ணன். இல்லை நான் சொல்ல வரதை தாங்க சொல்கிறேன். இல்லை எங்கேயோ இருக்கிற இவனை பிடிச்சி இங்கே கொண்டு வரணுன்ற அந்த அந்த ஞானம் இருக்குல்ல. தம்பி நல்லா வாசிப்பான்னு தெரியும். வேற புதுக்கோட்டையில ஒரு வேற யாரோ வந்தால் புதுக்கோட்டையில ஒருத்தரை பார்த்து அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஆனால் அந்த ஊருக்கு தம்பி வந்தால் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும்னு தேர்ந்தெடுத்து அமைக்கிறார். பார்த்தீங்களா? எனக்கு தெரியுங்க அக்குமாரியா தேர்ந்தெடுத்து. யார் சொன்னது? சாமி. சாமினா நாரதர். அப்போ நான் யாரா? நாரதரா? அப்போ நான் யாரியா? இந்த வகையில் அன்பு மைத்துனர் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக அமைத்து கொடுத்துருக்கிறார். இன்னும் எத்தனை நாடகம் இருந்தாலும் சரி, என்ன நாடகம் இருந்தாலும் சரி அவர்கிட்ட கொடுங்க. என்ன மணி ஆயிடுச்சா? 2 பாட்டு பாடவா? பாட்டு பாடுறேன் நிறையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 மணி வரை நாங்கள் நாடகம் நடத்த தயார். நீங்கள் உட்காந்து பார்க்க தயாரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 மணி ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் நாடகம் நடத்துவோம். என்ன ஒரு 10,000 ரூபா கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா 8, 9 மணி வரையும் கூட நடத்துவோம். ஒன்றும் தப்பு இல்லை. என்ன என்ன மச்சான்? அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க உட்காந்து என்ன நாளைக்கு நீங்க தான் வேலைக்கு போகணும், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. செய்கின்ற வேலையில் செய்கின்ற வேலையை நிச்சயமா மனதார வாங்குற சம்பளத்திற்கு வந்திருக்கு. எல்லாருமே அப்படிதான் வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சகம் இல்லாமல் உழைக்கிற ஆட்கள் தான். அப்படியான ஆட்களை தான் அன்பு மைத்துனர் ரஞ்சித் அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார். ஏன் சார் தயவு செய்து எனக்காக அவருக்கு எல்லாரும் ஒரு சிகைத்திட்டுங்க. மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறார் அந்த நாடகத்தை. நல்லாவும் தாளம் போடுறாப்புல. இனிமேல் எத்தனை நாடகம் இருந்தாலும் எத்தனை நாடகம் இருந்தாலும் அன்பு மைத்தினருக்கே கொடுங்க. வருகிறார் காவலர், சந்திக்கலாம் அவரை. சக்கரவர்த்தியில் வச்சு சுந்தரம் நிறைந்ததுங்கும் பொன் சிறந்த மங்கையவள், சுந்தரம் நிறைந்ததுங்கும் பொன் சிறந்த மங்கையவள், எந்த உலகிங்கு ஏன் வந்தார்? தேவ துந்திவு முழங்கி வந்த இந்திரன் வணங்கும் எங்கள்